ஜீவயோர்தான் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்பின் வாழ்த்து. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்து வந்த பாதைகள் 5வது எபிசோடுக்கு அப்புறம் 6வது எபிசோட 1 வருடங்கள் கழித்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலதாமதத்துக்கு நீங்கள் மிகவும் மன்னிக்கவும். ஏனென்றால் இந்த காலதாமதத்திலே நிறைய பற்பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அதில் ஒரு பெரிதுமான மாற்றங்கள், அதாவது இது நமது புது பேராயர் நம்ம சொல்லுவார் உங்களுக்கு பின்னாடி. என்னடா பேராயர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆமாம், நமது அருட்தந்தை அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரிதான அவருடைய ஆசீர்வாதத்தினால புதுவை மாநில பேராயராக ஆண்டவர் ஒரு உயர்த்தி வச்சுருக்கார். அதற்காக நான் பெரிதுமாக நன்றி சொல்லுறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் நமது பேராயருக்காக நீங்கள் மன்றாடுங்க. அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் மன்றாடணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இப்படி ஒரு பெரிதான செயலை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துங்க. சரி, இப்போ நம்ம கடந்து வந்த பாதைகள் 6வது எபிசோட துவங்கலாம். வாங்க, நம்ம புது பேராயரோட நம்ம ஆரம்பிக்கலாம். வாருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளதாக கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட்ப்பா. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிப்பா. அப்பா, நம்ம கடந்து வந்த பாதைகள் 5வது எபிசோடோட நிறுத்தி இதுக்கப்புறம் 6வது எபிசோடு ஆரம்பிக்க நமக்கு கிட்டத்தட்ட கடந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷ காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத அப்படி நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இந்த 1 வருட காலகட்டத்தில் நம்ம ஏன் இப்படி இதை நிறுத்தி வைத்தோம், அந்த வீடியோவை ஏன் போடாமல் இருந்தோம், அந்த எபிசோடை ஏன் நிறுத்தணும் அப்படின்னா, மற்ற லைவெல்லாம் நடத்திட்டு தான் இருந்தோம். அந்த எபிசோடு நடத்தி இது தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உட்காந்து ஷூட்டிங் எடுத்து போட முடியாத ஒரு சூழல் தான். அது மட்டுமல்லாது கடந்த வருடத்தில் தான் நான் நீ ஆரம்பத்தில் சொன்ன பதில் மாதிரி அதை புதுச்சேரி மாநிலத்தின் பேராயராக உயர்த்தப்பட்ட நாளும் அந்த நேரங்களில் தான் அதெல்லாம் நாம் செய்தோம். இந்த புதிய ஆலயம் மாற்றினோம். இப்போ ஆலயத்தில் எப்போவுமே நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு பின்னாடி உட்காந்துருப்போம், பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆலயத்தினுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறோம். இதுதான் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபை. அதனால் இந்த ஆலயம் ஒழுங்குபடுத்துவது இதனால் கொஞ்சம் நமக்கு டிலே ஆனது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெரியதான ஒரு காரியம் அல்ல. ஆனாலும் இதை எதிர்பார்த்துக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டீங்க, எப்போ 6வது எபிசோடு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் கேட்டபடி இன்றைக்கு நான் 6வது எபிசோடு போட போகிறோம். உள்ளே வந்தாச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வைங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நாங்கள் போடுற ஜெபங்களாக இருக்கட்டும், மற்ற வீடியோஸாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாதிரி பெல்லையும் தட்டிடுங்க மறந்துடாமல். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலையும் இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அடுத்தடுத்து இது யூடியூப் சேனல் அப்படிங்கும்போது இதனுடைய வளர்ச்சிக்கான காரியங்களை நீங்கள் செய்யணுன்னா இப்போ நான் சொன்னதை செய்யும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் செய்ய வேண்டும். நான் சிலருக்கு நல்லா தெரிஞ்சவங்கள டயசஸ் எதுன்னு கேட்பீங்க. ஆங்கிலிக்க டயசஸில் புதுச்சேரி மாநிலத்துடைய பேராயராக கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். நான் இப்போது அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையிலே தொடர்ந்து செய்வேன். சரிங்கப்பா. அப்பா, போன நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியில் பிசாசுக்கிட்ட நீங்கள் எப்படியெல்லாம் போராடுனீங்க அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கிறத போன எபிசோடு கடைசியில் முடிச்சிருந்தீங்க. அந்த எபிசோடோட இப்போ நம்ம 6வது எபிசோடில் இருக்கோம். இதோட தொடர்ச்சி இப்போ நீங்கள் அப்படியே தொடருங்கப்பா. பிசாசோடு நம்ம படுற போராட்டம்னா இன்னைய வரைக்கும் அது போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை சொல்வார், இத்தலைமுறை நான் வரும் வரைக்கும் ஒழிந்து போகாதன்னு சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த போராட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பிரத்யேகமான போராட்டம்னு சொன்னால் என்னுடைய சிறு வயதில் நான் அனுபவித்த சில போராட்டங்கள் உண்டு. ஒரு 13 வயசாக இருக்கும்போது அப்போ தான் ஜெபத்துக்குள்ளே வருகிற சூழல். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள்.
திடீர்னு பார்த்தா கனவுல வந்து ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கும். உன் மூதாதையர்கள்லாம் என்ன தானே வழிபட்டாங்க, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லும். ஆமாம், மூதாதையர்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய தகப்பன் வழி உறவினர்கள் எல்லாருமே நிறைய பில்லி சூனியம் மாந்திரிகம் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவங்க தான். அதனால் அந்த பிசாசுகள் மீண்டுமாக வந்து என்ன கேட்கும், நீ மட்டும் ஏன் அப்படி போயிட்ட, உனக்கு சகலத்தையும் தரேன், பெரிய பெரிய விஷயங்களை உனக்கு பண்ணுறேன், இந்த கிறிஸ்துவை நம்பி போகாத, இந்த கிறிஸ்து செய்யாத விஷயங்களெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்க. அப்பா, இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்டு வந்தீங்க, பிசாசு மூலமாக வந்து உங்களுக்கு தொந்தரவு இருந்துச்சு, ஆண்டவர் அதுலேருந்து ஏற்றுக்கிட்டீங்க. அப்படின்னாலும் வந்து பிசாசு வந்து சில மனுஷங்க வழியாக வந்து பேசி செயல்படல, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து செயல்படுத்தி உங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்கோங்க மனசை, இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு நீ மாறி போயிட்டியே அப்படின்னு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா, போராட்டங்களை கொடுத்துருக்கா உங்களுக்கு? அதாவது இது அதிகமாக இருந்துச்சு. அதாவது அது நேரடியாக பேசுகிறது ஒரு பக்கம்தான், அந்த பிசாசுக்கிட்ட பேசுறது தான். பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே போய் பேசாது, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளேயே போய் ஒரு கிறிஸ்தவன் என்ன சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க வரான், நீ இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, ஓன் ஜாதி என்ன என் ஜாதி என்ன, இப்படி ஒரு கிறிஸ்தவனே சொல்லி கிறிஸ்தவர்களுக்குள்ளேருந்தும் பேசி இருக்கிறது, ஊழியக்காரங்களுக்குள்ளேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்குது, அதில் மறுப்பே கிடையாது. ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி இருக்கேன்ட்டு ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும்னு சில கோட்பாடுகள் கொடுத்துருக்கார், அதை மாற்றி நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க வழியாக பிசாசு பேசும். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், ஊழியக்காரங்க வழியாக தேவன் பேச வேண்டுமே தவிர பிசாசு பேசக்கூடாது. இது நல்லது அல்ல. ஏனென்று சொன்னால் பேதுருக்குள்ளே கூட அவர் ஒரு ஊழியக்காராக மாறுவதுக்கு முன்னாடி இயேசுவை பலவீனப்படுத்த பேசினுச்சு. ஆனால் பேதுரு ஒரு ஊழியக்காரனாக மாறுறதுக்கப்புறம் அவர் வாழியிலிருந்து வந்ததெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகள் தான். அதனால் எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் தயவு செய்து உங்களுக்குள்ளே பேசக்கூடாது. அப்பா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போ பிசாசை வந்து நீங்கள் பார்த்தீங்க? முதல் முறையாக நான் பிசாசை பார்த்தேன் என்று சொன்னால் அந்த நான் சொன்னேன்ல அந்த கனவு, அந்த தொடர்ச்சி, அந்த கனவில் வந்து என்கிட்ட பேசுனது அப்படியே ஒரு விகாரமான ரூபத்தில் வந்து என்கிட்ட பேசும். நீ வந்து ஏன் அப்படி இந்த கடவுள்லாம் கும்பிட்ற, நீ வா அப்படிங்கும். இதுக்காக நான் ரொம்ப பயங்கரமான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அது ஒரு மன உடைச்சலாக இருக்கும். இரவு நேரங்களில் வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி, நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் சில கனவுகளோ சில சூழ்நிலைகள் வரும்போது நான் ரொம்பவுமே பயந்துருக்கிறேன்னு கூட சொல்லலாம் அப்போ இருந்த காலகட்டங்களில். அப்போ நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க தனியாக இருப்பேங்கிறீங்க, அப்புறம் பயம் இருக்குது, அப்படி எப்படின்னா அப்படி எப்படி மேற்கொண்டீங்க நீங்கள்? அதை மேற்கொள்கிறதுனா எனக்கு எந்த வழியும் தெரியாது, அதை எப்படி மேற்கொள்கிறது. நேராக நான் பக்கத்தில் இருந்த ஒரு கத்தோலிக்க ஆலயம், தேவாலயத்துக்கு போவேன், அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன், கடவுளை என்னை இதிலேருந்து காப்பாற்றுங்க, இதுக்கிட்ட என்னால் போராடுறதுக்கே முடியல, ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செய்யும் யோசிச்சிருக்கிறேன். அது விட்டப்பாடாக கிடையாது, திரும்ப திரும்ப அது தொல்லை கொடுத்துட்ருக்கோம். நானும் மறுபடியும் அந்த ஆலயத்தில் போய் அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒருத்தவங்க, ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ வந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டு படு அப்படின்னு. அந்த சிலுவை அடையாளம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க சொல்லும்படி நான் கற்றுக்கொண்டேன். அந்த சிலுவை அடையாளம் கூட என் தகப்பனார் தான் எனக்கு வரைய கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அவர் ஒரு பியூர் ஹிந்து, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எப்படி அந்த சிலுவை போடணுன்னு அப்படி அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. நான் அதை பற்றி இன்னைக்கு கேட்கல, நிச்சயமாக கேட்கணும். முதல் முறையாக என்னை முழங்கால் போட்டு, சும்மா போடக்கூடாது, முழந்தால் பணியிட்டு பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த சிலுவை அடையாளம் தான் நான் முதல் முறையாக வரைந்தேன். அதற்கு பிற்பாடு எல்லோரும் சொன்னாங்க, அந்த சிலுவை அடையாளம் வரைஞ்சி இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா போயிடும். அதே மாதிரி நான் நிறைய தடவை வரைஞ்சிருக்கிறேன். அப்படி வரையும் போது ஓடிடும், கிட்டேயே இருக்காது. அப்படி இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் வந்து மேற்கொள்ளும் போது எனக்கு வந்து அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து எனக்கு பெருசாக அதை பற்றின பெரிய ஒரு பயமாக இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? பிசாசுக்கிட்ட இருந்து
கனவு ரீதியாக வந்து பேசுனுச்சு, ஓகே இதெல்லாம் சொன்னீங்க. அடுத்த கட்டதாக நேரில் வந்து பேசுகிறது இல்லை மற்ற ரீதியான போராட்டங்கள் ஏதாவது இருந்துச்சா? ஆமாம், நேரில் வந்து அதுக்கு பிறகு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நல்ல ஆவியில் வளர்ந்ததுக்கு பிறகு நான் பைபிள் வந்து தியானிக்கிறது இரவு நேரத்தில் தான் அதிகமாக. பைபிள் ஏன் இரவு நேரத்தில் தியானிக்கிறீங்க? இரவு நேரத்தில் தியானிக்கிறது நோக்கம் என்னென்னா, நான் வந்து பைபிள் படிக்க முடியாது, ஸோ ஆடியோ பைபிள் தான் கேட்பேன். சத்தமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஆமாப்பா, ஆமாம், கேட்டால் நல்லா இருக்குன்றதுனால ரோடுகளில் அப்படியே கேட்டுட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பிசாசு வருது, கேட்குது. என்ன அது வந்து எனக்கு தெரில, ஒரு ரூபம் ஏதோ ஒரு நிழல் போல தான் இருக்கிறது. அது இப்படி இருந்துச்சுன்னா என்னால் சொல்ல முடியாது. என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நிழல் மாதிரி அது சொல்லுது, நீ ஏன் நான் வர வழியில் நிற்கிற? நான் சொன்னேன், நீ வர வழியா? இது ஏன் வழி, என் ஆண்டவர் படைத்த வழி, இதில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். நீ வர வழின்னா எனக்கு என்ன, நான் கண்டுக்கிட்டு இருந்தேன். நான் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீ அங்கே தான் நிற்கணும். ஒரு கோடு போட்டு சொன்னேன், இதை விட்டு நீ தாண்டக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. உண்மையாகவே நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த இடத்துல நடந்து கொண்டு தியானித்து கொண்டு தான் அது பேசாமல் நின்றுட்டு இருந்துச்சு. இயேசுவின் நாமம் பிசாசுக்கு பயங்கர பயத்தை உண்டாக்குறது. அதுக்கு பிறகு நான் உள்ளே போன பிறகு தான், உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கோடை நான் அழிச்சிட்டு திரும்ப உள்ளே போனேன். அதுக்கு பிறகு அது திரும்பவும் போயிட்டு. அதனால் நேரடியாக பார்க்கும்போது அதுக்கப்புறம் நேரடியாக இன்னும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் அப்படி தான் சர்ச்சுக்குள்ளே வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அன்றைக்கி கரண்ட்டு சர்ச்சில் இல்லை. அப்போ சர்ச்சு வாசலில் நான் உட்காந்துருக்கிறேன். பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக வயல்வெளிங்க. அங்கே ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பில் போய் முகம் கழுவுறதுக்காக கரண்ட் இல்லை, ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்ததுன்னு முகம் கழுவிட்டு வந்து உட்காடுறதுக்காக முகம் கழுவிட்டு இருக்கிறேன். அந்த பையன், சீக்கிரம் முடியா ஏன் அப்படின்னு கையை காட்டி கூப்பிட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன், என்னடா இப்போ அவசரம், இருறா அப்படின்னு நான் பாட்டுக்கு முகங்கள்லாம் கழுவிட்டு, ஏன்னா அங்கே இருக்கிறது அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியல. பார்வை தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியுது, அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு பயமே இல்லாமல் நான் கழுவிட்டு இருக்கிறேன். அதோடு வந்து மாலை நேரம் ஒரு 7 மணி இருக்கும். அவன் பக்கத்தில் உட்காந்த உடனே நான் அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டான், கட்டி பிடிச்சிட்டான். ஏன்னா எனக்கு பயமாக இருக்கியா, அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிது. என்ன உருவம் நிற்கிது? அதெல்லாம் ஒரு உருவமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, உண்மையாக நிற்கிது. சரி ஓகே, நீ நிற்கிதுனே வச்சுக்கோ, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. நான் இருந்தாலும் ஜெபம் பண்ணுறேன் உனக்கு. கைகளை உயர்த்தி துதி எழுப்பி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த பிசாசு முகம் குப்புற விழுந்து விட்டு திரும்ப சென்று விட்டதுன்னு அவன் சொல்கிறான். நான் கேட்டேன், என்ன செஞ்சு? நான் ஜெபம் பண்ணப்போ முகம் குப்புற விழுந்துட்டு திரும்பவும் போயிடுச்சு. அந்த பிசாசுக்கு என்ன வேலைன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அங்கேருந்து ஒடியாரும், அங்கே வந்து நின்றுக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் போவோம், இதே வேலையாச்சு. இப்படி செய்வது இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நோக்கம் அல்ல. இது எனக்கு பிடிக்கல இந்த நோக்கம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இந்த பிசாசை வரவிடமாக்குங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் வருது, கூட்டம் நிறைய வராங்க, எல்லாம் வந்து இந்த வேடிக்கை பார்க்குறாங்க. ஜெபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அந்த பேய் வர்றதை வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. இது எதுக்கு? இது வேணாம் ஆண்டவர். ஆண்டவர் சில ஜெபங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தா, அந்த ஜெபத்தையெல்லாம் நான் செய்த போது அந்த பிசாசு என்ன பண்ணி விட்டதுன்னா ஓடிப்போச்சு. அதுக்கப்புறம் அது இல்லை. நேரடியாக பார்த்ததுன்னா அது அந்த அனுபவம் நிறைய இருக்குது. அந்த அனுபவத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரடியாக பார்த்துறீங்க. அப்புறம் அந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டுறாங்க, எல்லாம் நடக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி சில அனுபவங்கள் எதாவது நடந்திருக்காப்பா உங்களுக்கு? அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? பேய் ஓட்டுறது அப்படின்னா முதல் முறை ஃபஸ்ட்டு 19 வயசு எனக்கு. அப்போ தான் முதல் முறை அந்த அபிஷேகம். அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஜெபம் பண்ண தெரியும், அவ்வளோதான். துதிக்க, ஆராதிக்க, ஜெபம் பண்ண தெரியும். வேறு எதுவும் எனக்கு பேய் ஓட்டுறதை பற்றி தெரியாது. ஒரு பஸ் ஸ்டாண்டு, நாங்கள் சர்ச்சுக்கு போன காரைக்காலில் வழக்கமாக போகிற திருச்சபை. அங்கே பஸ் விட்டு இறங்கி போன வரைக்கும் பிரச்சனை இல்லை. திரும்பி வந்த நேரம் சர்ச் ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்பி அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். என்னோட பாட்டியம்மா அவங்க பேத்தியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு திடீர்னு என்ன பண்ணுதுன்னா, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், ஜெபத்தை பற்றி பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அப்படியே டப்புன்னு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அது ஆற்றுல குதிச்சிட்டு. அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் இருந்தாலும் அது சேரும் தண்ணியுமாக இருந்ததுனால
உள்ளே வாங்கிக்க கூட சூழ்நிலை ஆகலாம். அப்போ டக்குன்னு வந்து அந்த பிள்ளை விழுந்தா, ஏன் பேத்தி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப அலறாங்க. அப்போ அங்கே ஆம்பளை பையன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், அந்த பிள்ளைய மேலே பிடிச்சி இழுத்து, என்னோட 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, பெரியவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் பிடிச்சி இழுத்து மேலே போட்டாச்சு. மயங்கி விழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திருன்னு ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பிள்ளை. எனக்கு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பித்தோன்னா என்னடா இதை நம்ம என்ன செய்ய, இதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த பாட்டியம்மா மடியில் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க பேத்திக்காக. பக்கத்தில் உள்ள இன்னொரு அக்கான்னு சொல்கிறாங்க, நீ போய் ஜெபம் பண்ணால் போயிடும்ப்பா, அந்த பிள்ளைக்கு பாவமாக இருக்குது, அந்த பிள்ளைய பார்க்கறது ஒரு மாதிரி பண்ணுது பாவம் அப்படின்னு. நான் எப்படிக்கா ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்ல, இல்லை நீ ஜெபம் பண்ணால் கேட்கு, நீ போ தம்பி அப்படின்னு. உடனே நான் என்ன செய்தேன்னா, பைபிளை பயந்து கொண்டு கொஞ்சம் பயம் மனசில் இருந்துச்சு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேய் ஓட்டினா அந்த பேய் ஓடும்போது அந்த சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு பயம், ஐயோ ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கலையே, என்ன செய்ய, இப்போ கேட்குற சூழ்நிலையில் இல்லையே, இதுக்காக ஒரு வாரம் திறப்பின் வாசல் ஜெபம் நடத்த முடியாதுல்ல. இதுக்காக நம்ம ஒரு வாரம் ஆண்டவரே, அதுக்குள்ளே அந்த பிள்ளை உயிர் இருக்கா இல்லையா எல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு வாரம் இருங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியாது, ஒரு அவசரமான சூழ்நிலை. அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், பைபிளை அந்த பிள்ளை மேலே தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பைபிளை எடுத்துகிட்டு உன் தலையில், அந்த பொண்ணு தலையில் உன் கையை வை. என் வலது கரத்தை வைத்து ஒரு துதி எழுப்புனேன். அவ்வளோதான். வந்துக்கிட்டு இருந்த காரு வண்டியெல்லாம் மிரண்டு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சத்தமான ஒரு துதி. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த துதியின் போது ஒரு வல்லமை புறப்பட்டது, என் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமையின் நிமித்தமாக அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அதனுடைய அந்த பேய் என்ன பண்ணிடுச்சுன்னா சடார்னு விட்டுட்டு போயிடுச்சு. பிசாசு சடார்னு விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு குணமடைஞ்சிச்சு. அவ்வளோதான். ஜபத்தில் எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டபோது, ஏம்மா நீ போய் தண்ணிக்குள்ளே விழுந்த, என்ன காரணம்? இல்லை, என்னை எங்கே நின்றுட்டு யாரும் வான்னு கூப்பிட்டாங்க, நானும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தர மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், தண்ணியில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது ஒரு காரியத்தை புரிந்தேன். பிசாசானவன் எவ்வளவு சூட்சுமமாக வஞ்சகமாக ஒரு மனிதனை பாவத்தில் தள்ளுறான். அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளை, ஒரு 13 வயசுக்கிட்ட இருக்கிற பிள்ளை, சடாரண தண்ணிக்குள்ளே, அது கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சு வா வான்னு கூப்பிட்டு, இப்படி தான் எல்லாரையும் வா வான்னு கூப்பிட்டுட்டு அவன் போய்கிட்டு இருக்கிறான். நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் அதை அறிஞ்சிக்கிட்டது என்னென்னா, அது வாபான்னு கூப்பிட்டு மனுஷன் என்ன பண்ணுது, வஞ்சிச்சு ஏமாத்துது. அவருக்கு பிறகு அந்த பாட்டியம்மா விசாரித்தேன். ஒரு வாரமாக அந்த பிள்ளை அப்படி தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா அந்த பிள்ளைய நீங்கள் சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவங்க சொன்னாங்க, வேண்டாப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் சுகமாக்கிட்டான்னு நம்புகிறேன், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பிள்ளை சரியாயிடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோடு இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் குணப்படுத்துகிற வல்லமை இருக்கிறது. கர்த்தர் அங்கே செயல்படுகிறார் என்று சொல்லி அன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். அப்பா, இதுக்கப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்கணுன்னா, உங்களுடைய வாலிப பிரயாணத்தில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த விதமான பிசாசுடைய சோதனையை அனுபவிச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊழிய பகுதியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு லே ப்ரீச்சராக இருக்கிறப்ப, அந்த ரீதியான இருக்கிறப்ப உங்களுக்கு பிசாசுல என்னென்ன சோதனை கொடுத்துருக்கு, உங்களை என்னென்ன உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பகிர்ந்துங்கப்பா. அப்போது ஊழியக்காரராக நான் ஒரு ஊழியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு, ஊழியத்தில் நான் செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னிடத்தில் நிறைய தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போது வந்து பேசும், நீ இதெல்லாம் விட்டுடு, இதை விட உனக்கு ஒரு பெரிய உயர்வை தர, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லும். ஒரு பெரிய உயர்வை கொடுக்குறேன். நான் சொல்லுவேன், அதெல்லாம் ஒரு உயர்வும் எனக்கு வேண்டாம், என் ஆண்டவர் எனக்கு போதும். ஆனால் ஏன்னா எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக பாடுபட்டு, எனக்காக என் பாவங்களை மன்னிப்பதற்காக, எனக்காக எல்லா வித அதிகாரத்தை விட்டுவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக அவர் இந்த பூமிக்கு வந்து சகலத்தையும் எனக்காக துன்பங்களெல்லாம் அனுபவிச்சிருக்க. இதை தாண்டி நீ என்ன எனக்கு கொடுக்க போகிற? இதை தாண்டி பாவ மன்னிப்பு உன்னால் கொடுக்க முடியுமா? நீ என்ன கொடுக்க முடியும் உனக்கு? அதுக்கிட்ட பேசணும். நான் பாவ மன்னிப்பு உன்னால் கொடுக்க முடியும், போ சாத்தானே அப்பாலே அப்படின்னு அது அப்படியே ஓடி போயிடும். அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய நேரங்கள் வந்து
டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரீர ரீதியாக சில பலவீனங்களை ஏற்படுத்த நான் சொல்லியிருக்கிறேன். சரீர பலவீனங்கள் வந்து வரும். அப்போ வந்து அந்த பலவீனங்கள் ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது உடனே ஜெபிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு முடியாமல் படுத்துருவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஜெபம் பண்ணனால தான் இது நடந்துச்சு. ஒரு உபவாச ஜெபம் பண்ணால் உடம்பு முடியாமல் போயிடும். உடனே இதனால தான் நைட் ப்ரேயர் நடந்து ஜெபம் பண்ணால் உடம்பு முடியாமல் போயிடும். இதனால தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் அதுக்காக கவலைப்படுறதே கிடையாது. நீ என்ன ஒன்றாலும் செய் அப்படின்னு. இப்படி சரீர ரீதியாக பல சோர்வுகளை எனக்குள்ளே உண்டாக்கியிருக்குது. பலவிதமான துன்பங்களை எனக்குள்ள. நான் ஒவ்வொரு நேரமும் கனவின் வழியாக ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருப்பார். கனவின் வழியாக அப்போ ஆரம்ப நிலையில் உள்ள காலகட்டம். அவர் கனவின் வழியாக நிறைய காரியங்களை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார். நானும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு நானும் பேசி கொண்டிருப்பேன். நிறைய காரியங்கள், நிறைய துன்பங்கள் அனுபவிப்பேன் பிசாசின் வழியாக. துன்பத்துக்கு மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குன நாட்களே நான் பார்த்துருக்கேன். அப்பா லே ப்ரீச்சர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நிலையாக நீங்கள் வந்து ஒரு ஃபாதராக உயர்ந்திருக்கீங்க, இப்போ ஒரு பிஷப்பாக இருக்கீங்க. இதுக்கு இடைப்பட்ட சூழ்நிலையில் பிசாசனுடைய சோதனை இந்த காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஊழிய பாதையிலேருந்து நீங்கள் செய்கிற ஜெபங்களுடைய விதத்தினால வந்து என்னென்ன பேர் யார் இல்லைன்னா உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டது பிசாசு மூலமாக? என்னென்ன தொந்தரவுகள் கொடுத்துச்சு பிசாசு? அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அது சோதனை வந்து இன்ன வரைக்கும் ஒழிஞ்சு போகலை. இன்ன வரைக்கும் கண்டிப்பாப்பா கடவுள் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அருள் சாதனம், அருள் அடையாளம், கர்த்தருடைய திரு உடலும் திரு ரத்தமும். ஆமீன். இதுதான் எனக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இதை நிறைய ஊழியக்காரங்க வழியாக என்கிட்ட பேசும், இதை செய்யாத. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதில் என்னப்பா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள்ட்ட? நான் அவங்களுக்கு கொடுக்குற பதில், அருள் சாதனங்கள் இல்லாத திருச்சபையில் கிடையாது. ஆண்டவருடைய அருள் சாதனம், ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த பாவ மன்னிப்பு, பரிசுத்தமான பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம், அதே மாதிரி நோயாளியாக இருக்கிறவனுக்கு நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம், இப்படி பல அருள் சாதனங்கள் இருக்கிறது. நோயாளிகளுக்கு இருக்கிற நோயில் பூசுதல், திரும்ப ஏன் நோயாளிகளுக்கு இருக்கிற நோயில் பூசுதல் சொல்கிறேன்னா, நோயாளிகளுக்கு ஜெபிக்கணும். யாரும் நோயாளிகளுக்கு திருவிருந்து கொடுக்குறதில்ல போய். அது ரொம்ப முக்கியம். திருவிருந்த பற்றின இம்பார்ட்டன் யாருக்குமே கிடையாது. ஸோ ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கும் கத்தோலிக்க திருச்சபை இப்படிப்பட்ட சில திருச்சபைகள் மட்டும்தான் இதை வந்து முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு என் தேவன் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும். இதை நிறைய ஊழியக்காரங்க செய்யக்கூடாதுன்றதுனாலையும் இதை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடினாலே சுத்த ஆங்கிலிக்கன் ஸ்டைல்லையே நான் நிறைவேற்றுறதுனால நிறைய பேர் என்கிட்ட வர்றது கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க என்னை வஞ்சிச்சுட்டு போவாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா என்னை உருவாக்கினது ஊழியக்காரர்கள் அல்ல, கர்த்தருடைய திருவுடலும் திரு ரத்தமும். முறை நான் இயேசுவை பார்த்தது அங்கேருந்து தான் பார்க்குறேன். அவருடைய திருவுடலால் திரு ரத்தத்துக்குள்ளேருந்து அவரை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து திருவுடல் திருத்த மறுதளிச்சுட்டுங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் எங்கள் திருச்சபையில், நமது திருச்சபையில் எல்லா வாரத்திலையும் என்ன பண்ணுறோம், திருவிருந்து கொடுத்துட்ருக்குறோம். நான் சொல்கிறது ஒரே பதில், மாதத்துக்கு ஒரு முறை ஒப்பாரி வைத்து அழுது விட்டு திருவிருந்து மாதம் திருவிருந்து கொடுக்குறவங்களாம் தப்பாக சொல்லலை. தயவுசெய்து தப்பாக எடுத்துடாதீங்க, தப்பாக சொல்ல. நான் சொல்லுவத கான்செப்டை தயவுசெய்து புரிஞ்சுக்க. மாதம் ஒரு தடவை திருவிருந்து வாங்கிட்டு திரும்பவும் பழைய பாவத்துக்கள் அல்ல, வாரம் என்னோட பொறுத்தவரை எல்லா நாளும் நீ பரிசுத்தமாகணும். எல்லா நாளும் நீ நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்கணும். உன்னை நீ சோதித்து அறிஞ்சு பார்க்கணும். பவுல் சொல்கிற மாதிரி தன்னையே சோதித்து அறிய கடவன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நம்மளை சோதித்து அறியணும்னா அப்போஸ்தலர்கள் சதா காலமும் எல்லா நாளும் அப்போ பெற்றாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. நானும் அவங்க கொடுத்த மேற்கோளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதனால் இதுக்கு எக்கச்சக்கமான சாத்தானுடைய சோதனை எனக்கு வந்திருக்கு. ஒரு முறை பார்த்திங்கன்னா நான் ஆண்டவருடைய சரீரத்து ரத்தத்தில் பங்கு கொள்ளாத ஒரு வாரம் விட்டுட்டேன். அப்போ அது வந்து என்கிட்ட ரொம்ப ஒரு இருள் என்னை சூழ்ந்து கவி கொண்டது போல் இருந்துச்சு. என்னை பயமுறுத்தி கொண்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு பயம் என்னை சூழ்ந்தது. ஏன்னா அந்த நேரம் தான் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அதான் அந்த உடம்பு முடியாமல் பலவீனத்தில் செய்ய முடியல. அப்போ அது வந்து என்னை பயமுறுத்துது. நீ அவ்வளவுதான், நீ சாக போகிற, நீ சாக போகிற பாரு, நீ சாக போகிற பாரு.
என்னை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்போர் இறப்பினும் வாழ்வார்கள் சார். மறாவது நாளே என்ன செஞ்சேன், அப்படியே பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவருடைய திருவுடல் திருத்தத்திலே நான் பங்கெடுத்து இந்த தெய்வீகமான ஒரு திருப்பலியை நான் நிறைவேற்றின உடனே எனக்கு உடல் மீண்டும் சுகம் வந்தது. அந்த பிசாசினுடைய பேச்சு எனக்கு இல்லாமல் போனது. அதனால் முக்கியமான ஒன்று ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் ஒரு மனிதனுக்கு, ஒரு திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும், அவனை அடித்து துரத்த முடியும். சரிங்கப்பா. அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பேராயர் ஆகிருக்கீங்க. இந்த பேராயர் ஆவர் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறதே எனக்கு நல்லா தெரியும், பார்க்குற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை வந்து எப்படிப்பா அந்த பேராயத்தை வந்து உங்களுக்கு எப்படி பேராயருங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தாங்க? இதுக்கு நீங்கள் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டீங்க? இதுக்கு எவ்வளோ வந்து பிசாசு உங்களை வந்து சோதிச்சுது, உங்களை கஷ்டப்படுத்துனுச்சு? எப்படி அதுலேருந்து மீண்டு வந்து இந்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு உங்களுக்கு? பேராயர் என்று சொல்லும்போது கடவுள் என்னை அழைத்ததே அப்படி தான். என்னை அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு 20-22 வயசு இருக்கும். உன்னை ஒரு திருச்சபைக்கு ஒரு பேராயனாக உயர்த்த வேண்டும் சொல்லி. அப்போ நான் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே இருந்தேன். நான் சிரித்து கொண்டிருக்கிறேன், சாரா மாதிரி தான் சிரிக்கிற மாதிரியா, என் நம்மளால் அப்படி, இதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க, என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது, அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு சொன்னார், நீ ஆவன்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட. அப்போ ஒரு பேராயர் என்னெல்லாம் செய்யணுமோ அதனுடைய பயிற்சிகளெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு லெக்சரர் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து ஒரு திருப்பலி நிறைவேற்ற என்ன செய்யணும், ஒரு டயக்கன் ஆர்டினேஷன் எப்படி பண்ணணும், ஒரு ரெவரண்ட் ஆர்டினேஷன் எப்படி பண்ணணும், அடுத்தது ஒரு பேராயர் அபிஷேகம் எப்படி பண்ணணும், ஒரு பேராயத்தை எப்படி வழிநடத்தணும், ஒரு திருச்சபை எப்படி வழிநடத்தணுங்கிற பயிற்சிகளே ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போல்லாம் நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருன்னு. கரெக்டாக 20 வயசில் ஒன்று ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. 30 வருடங்கள், இன்றைக்கு 33வது வருடம். 13 வருடங்கள், 13 வருடங்களும் ஆண்டவர் என்னை பலமாக அனுபவ ரீதியாக, அது மட்டுமல்லாத வேதாகமத்தை பற்றினதான காரியங்களில் என் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா வழி நடத்த ஆரம்பித்தார். அப்போவும் பிசாசினுடைய போராட்டங்கள் ஜாஸ்தி. பேராயர் பட்டம் கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து பேராயராக எனக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வழியாக ஒரு தடை வந்தது. என்ன தடைப்பா, என்னாச்சு? அது சில காரியங்களை வெளியில் சொல்ல முடியாத சில தடைகள் என்று வைத்து கொள்ளலாம். குறிப்பாக மேலோட்டமாக நான் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவருக்கு பேராயர் கொடுக்கக்கூடாது. ஒரு பார்வை தெரியாதவருக்கு பேராயரை கொடுத்து என்ன பிரயோஜனம், இவர் எப்படி பேராயர் ஆக போகிறார் அப்படின்னா சில விமர்சனங்கள் வந்தது. அப்புறம் எப்படிப்பா கிடச்சிது? எப்படி, எதனால், எப்படி? நம்மளுடைய பேராயத்துடைய பிரதம பேராயர் எனக்கு கொடுக்க உடனே அவங்க முனைந்தாங்க. கண்டிப்பாக பேராயர் கொடுக்கலாம், இவங்களுக்கு அதுக்குரிய தகுதி நிலை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தகுதி நிலை இருக்குது, அதனால் கண்டிப்பாக பேராயரை என்ன செய்யலாம்னா இவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அது அவங்க சொன்ன பதில், இது கடவுள்கிட்டேருந்து வந்த முடிவு. அவர் சொன்னதுன்றது தான். கடவுள் கொடுக்கும்போது நான் அதை தடைப்படுத்தக்கூடாது. இதற்கு முன்னாடி ஒரு தரிசனம் இன்னொரு தம்பி, நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி பார்க்குறாப்புல, பேராயர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஏதோ ஒரு ஜெபம் செய்வது போல், ஒரு அபிஷேகம் பண்ணுவது போல் கனவு எனக்கு வந்ததுன்னு சொன்னான். அந்த தம்பிக்கு வந்த கனவெல்லாம் கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 23 வயசாக இருக்கிறப்ப ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், வேதனையான விஷயம். இப்போ அவர் ஊழியத்தில் இல்லை, இப்போ அவர் வேலைக்கு போயிட்டு குடும்ப காரியங்களை பார்த்து கொண்டிருக்கார். அப்போ அவர் என்னோட ஊழியம் செய்துட்டு இருந்த நாளில் அவர் எனக்கு சொன்ன தரிசனம், பேராயர்கள் சூழ்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க, நீங்கள் அவங்க மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் சொன்னார். அது என்ன அந்த நிமிஷம் என்னால் வந்து அவர் வந்து உண்மையை சொல்கிறாரா இல்லை அவருக்காக தோணி சொல்கிறாரான்னு நினச்சேன். உண்மையாகவே இப்போ பார்க்கும்போது அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது தரிசனம். இன்னொரு சகோதரி அப்படி தான் சொன்னாங்க. அவங்க இன்னமும் உயிரோடு இருக்காங்க, திருச்சியில் தான் இருக்காங்க. அந்த சகோதரி, நான் ஃபஸ்ட்டு தர அவங்க வீட்டில் போகும்போது, உங்களை நான் குருவானோர் உடையில் பார்த்தேன் அப்படின்னா, நான் போட்டிருக்கிற இந்த குருவானோர் உடையில் தான் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அப்போ நீங்கள் ஃபாதருக்கு படிக்க போகிறீங்க, இல்லைம்மா நான் அப்படிலாம் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, முடியாது அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் இன்றைக்கு ஆங்கிலிக்கன் திருச்சபை மூலமாக இன்றைக்கி ஒரு பேராயத்தினுடைய சாதாரணமாக இல்லாமல் மாநில ரீதியான ஒரு பேராயராக தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் அருள் கொடைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இதில் மனிதர்கள் வழியாக பிசாசு நிறைய செயல்பட்டது, பணம் இல்லாது போனது, அந்த பல சூழல்களை உருவாக்குனுச்சு. இந்த திருச்சபையில் இருக்கிறவங்களே திருச்சபைக்கு எதிராக மாறினவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் அப்படி உண்டு. இவங்களே திருச்சபைக்கு எதிராக மாறி செயல்பட்டவங்களும் நம்ம திருச்சபைக்குள்ளே இருந்தே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போனவங்கலாம் சிலர் உண்டு. அப்படியெல்லாம் பிசாசு செய்தது, ஆனால் ஜெயித்தது கர்த்தர். சரிங்கப்பா, இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உங்களுக்கு பிசாசு வந்து சோதித்த எல்லா அனுபவ காரியங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த இன்னொரு எபிசோடில் நம்ம சந்திப்போம்ப்பா. Praise the Lord. Thank you. God bless you.